அண்மை செய்தி. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் புகுந்து ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது 4 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று ஆயுதங்களுடன் பொது மருத்துவமனைக்குள் நுழையும் அளவிற்கு கவனக்குறைவுடன் செயல்பட்டதாக 4 காவலர்கள் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையில் உள்ள காவல் நிலையத்தில் பணியாற்றும் 3 பெண் மற்றும் ஒரு ஆண் காவலர்கள் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராம்குமார், வணக்கம். நேற்று சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது 4 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக நேற்று அதிகாலை சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து 8 பேர் கொண்ட கும்பல் ஆதி என்ற குளத்தூரை சேர்ந்த ஆதி என்ற ஆதிகேசவனை வெட்டி சாய்த்தார்கள். பதப்பதைக்க வைக்கும் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில நேற்று முன்தினம் இரவு ரோந்து பணியில் இருந்த கீழ்ப்பாக்கம் உதவி ஆணையர் துரை மற்றும் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 2 பேர் மெமோ கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில நேற்று முன்தினம் ரோந்து பணியில் இருந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த ஒரு பெண் காவலர் உள்ளிட்ட 4 பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார்கள். குறிப்பாக ஆயுதத்துடன் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் வெட்டி கொலை செய்த சம்பவத்தில் கவனக்குறைவாக இருந்ததாக ஒரு பெண் உட்பட 4 காவலர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார்கள். இந்த புறக்காவல் நிலையத்தில் எப்போதும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் இருப்பது வழக்கம். அவர்கள் பணியில் இருக்கும்போது ஒவ்வொரு வார்டாக சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில பிரசவ வார்டு என்பது முக்கியமான பகுதி, அதிக மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில படுத்திருந்த ஆதியை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த சம்பவம் அரங்கேறியது. இது தொடர்பாக ஒரு பெண் காவலர் உள்ளிட்ட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில மேலும் ஒருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழகத்தையே தலைக்குனிவை ஏற்படுத்தி இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக செய்தியை வெளியிடக்கூடாது என்ற அச்சுறுத்தலும் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல மிரட்டலும் வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கொலை சம்பவம் நேற்று அரங்கியவுடன் இந்த செய்தியை நிறுத்த வேண்டும் என நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த காவல் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் உள்ளிட்ட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே உதவி ஆணையர் காவல் ஆய்வாளருக்கு மெமோ கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.